என்னல நீ தொலைமொத்து வேலையை சுருக்க முடிச்சு பண்ணி எம்பிட்டு வாட்டி சொல்லுவாங்க. சாமி கும்பிடல. ஆமாத்தா, இன்னைக்கு என் பிறந்த நாள்னு சொல்லி இல்ல. ஆமா, கேக்கெல்லாம் சரியா செய்யறா பாரு. இந்தால எம்பிட்டு வாட்டி செய்யணும் அப்படித்தான். அப்படித்தாங்கறியா? என் வீஸ் எப்படி? என் கட்டி மவனுக்கு அம்பிட்டு சோறாத்தான் இருக்கு. இந்தா உன் கையால சோறத்தை குளத்துல சீப்பிட்டீங்க காங்கலியே. இந்தால எந்த கையால பொறுத்துற? சோத்து கையால பொறுத்துல. இந்த வழக்கம் உன்னை விட்டு எப்பத்தான் போகுமோ? சரி பொறுத்துல. ஏல மாணிக்கம், உன் உடம்புறப்பு மருதமுத்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு பிள்ளையார் அப்பனை வேண்டிக்கல. ஆமாத்தா, வருஷா வருஷம் என் பிறந்த நாள் வரும்போதுயா என் கூட பிறந்த ஒருத்தன் எங்கிட்டோ இருக்கிறாங்கிற நினைப்பே வருது. பாத்தியாத்தா, அவன் எப்படி இருப்பாங்கிறதே ஆயிட்டு போச்சு இல்ல? ஆமாண்டா ராசா, அந்த ஐந்தானு 18 வருஷம் போச்சு. உன்னையும் அவனையும் ரயில்ல கூட்டிக்கிட்டு போனா தண்ணி தவிக்கின்னா மருதமுத்து அவன்தான் உங்க 2 பேரையும் ரயில் போட்டியில உட்கார வச்சுட்டு தண்ணி பிடிச்சார போனேன். திரும்ப வந்து பாக்க திருன்னு முடிச்சுக்கிட்டு நான் மாத்திரம் ஒத்தையில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு எத்தனையோ திருப்பம் சொல்லி இருக்கீல்ல? ஆமா, மணியாச்சி ஸ்டேஷன்ல. ஏன் ஆத்தா, ரயில் அடியில பெருசு பெருசா மணியாச்சின்னு எழுதியிருக்காங்கல்ல, அவங்களே மணியாச்சிங்கிறாங்க. அப்புறம் ஏன் பொசுக்குன்னு ரயில் போட்டின்னு குதிக்க தண்ணி பிடிக்க விவரங்கட்டத்தனமா தான் போயிட்டேன். என் பிள்ளை ரயில விட்டு இறங்கி பராக் பாத்துக்கிட்டே வேற போட்டியில ஏறிட்டானோ இல்ல எந்த படுவாவி பிடிச்சிட்டு போனானோ? பிள்ளையாரப்பா, என் பிள்ளை நீதான் பிடிச்சு கொடுக்கணும். என்ன பிள்ளையார போய் போலீஸ்காரவளாக்கிறீங்க? பிடிச்சு கொடுன்னு கொண்டாந்து சேர்க்க சொல்லுவீங்களா? என் பிள்ளை எங்க இருக்கானோ, என்ன ஆனானோ? மாணிக்கம், உன் உடம்பரப்பு மருதமுத்துக்கு என்னமோ ஆயிடுச்சுல? என்ன ஏன் அப்படி சொல்றீங்க? ஏல, பிறந்த நாள் அதுவுமா ஏத்தி வச்ச விளக்குல ஒண்ணு என்ன இருக்கிறப்பவே அமர்ந்து போச்சுன்னா அவசரம்னு சொல்லுவாங்க. எப்படி? எத்தனை திருப்ப நீங்களே என்கிட்ட சொல்லிருக்கீங்க, நானும் அண்ணாச்சியும் உடலாரையும் உருவத்தாரையும் ரெட்ட பிள்ளையா பிறந்தாலும் ஒரே நேரத்துல பிறந்தோம்னு. நீங்க எங்களை பிடிக்கிற மாதிரி 2 விளக்கா ஏத்தி வச்சீங்க. பிள்ளையார் சமைக்க பிடிக்கல, அதான் ஒண்ணு அமைச்சிட்டாங்க. தெரியுதே ஒண்ணு, அதான் நானும் அண்ணாச்சியும். பிறகு என்ன போதுங்கிறேன், அந்த அகல விடுங்க. பதில் சொல்லா அறிவு கட்டவன். இன்ஸ்பெக்டர் சொல்றதெல்லாம் நிஜம் தானா? நீங்க 2 பேரும் சேர்ந்தான கொடைக்கானலுக்கு போனீங்க. இப்ப எங்கடா தங்கமுத்து? அவன் என்ன ஆனா? அவனை தீர்த்து கட்டிட்டேன். ஜானகி, அப்படியெல்லாம் விளையாடாதப்பா. அதுவும் இன்ஸ்பெக்டர் முன்னால அப்புறம் விளையாட போகுது. அவனை ஏப்பா நீ கொலை செய்ய போற? வளர்த்த பையன் தானே தங்கமுத்து, அவனுக்கு சொத்துல பாதியா? அப்பா உயிர் எழுதி வைக்க முடிவு பண்ணாரு. 1/4 இருந்தாலும் பரவாயில்ல. டூ மச். சொந்த பையன் கோவம் வராதா? அதுக்கு என்னடா சொல்ற? உயிர் எழுத நான் முடிவு பண்ணன. அவன் உயிரோட இருந்தா தானே பாதி சொத்தை உயிர் எழுதி வைப்பாரு. அதான் தீர்த்துட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. ஏங்க, உயிலுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அன்னைக்கே நீங்க வக்கீல்கிட்ட பேசுற போதே நினைச்சேன், என்னமோ உயிலும் சொத்து அதுன்னு குச்சு குச்சுன்னு பேசுறீங்களேன்னு. இந்த பாருங்க, ஒத்துமையா இருந்த என் பிள்ளைங்களை நீங்களே கெடுத்து வச்சுட்டீங்களே. அவன் தான் வளர்றானா, அவனோட சேர்ந்து நீ வளரி கேச போட்டு குழப்பாது. பேசாம இரு. மிஸ்டர் சிதம்பரம், பெண்டிங் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்ப ஜானகிராமனை கைது செய்யறது தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. வாங்க போலாம். வேண்டாங்க வேண்டாங்க, என் மகன் அப்படி செய்திருக்க மாட்டான். என் மகன் விவரம் தெரியாதவன், விதண்டாவாதமா பேசுவான். தீர விசாரிச்சு பாருங்க, அது வரைக்கும் கைது செய்யாதீங்க. என்னங்க என்னங்க, பையனை வேலை கூட கொண்டு போறாங்க. இப்படி பேசாம வாயடைச்சு நிக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன். ஊர்ல 4 பேர் பார்த்து மதிக்கிற அளவுக்கு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் மகனை அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணுமா? என்னதான் மடத்தனமான காரியத்தை செய்தாலும் இவன் என் மகன் சார். தயவு செய்து என் மகனை விட்டுருங்க. என் மகனை விட்டுருங்க சார். இவன் என் மகன் சார். வெற்றி வெற்றி. அம்மா, நான் ஜெயிச்சுட்டேன். என்னடா சொல்ற அறிவு கட்டவனே? நான் அறிவு கட்டவனா இருந்தா என் மகன் இல்லைன்னு சொன்ன இதே வாயால என் மகன் சொல்ல வச்சிருப்பனா? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றதை குறிச்சுக்குங்க. தங்கமுத்துவை நான் கொலை செய்யல, சும்மா அப்படியே நடிச்சேன். தங்கமுத்து நல்லா உயிரோட கொடைக்கானல்ல உலாவிக்கிட்டு இருக்கான். நாங்க போட்டது ஒரு திட்டம், அதுல அப்பாவுக்கு ஒரு பாடம். மிஸ்டர், உங்களுக்கு என்ன வயசாச்சு? ஏன் சார் பொண்ணு கொடுக்க? கழுதைக்கு கழுத வயசாச்சு சார். கல்யாணம் செய்து வச்சிருந்தா 1/2 டசன் பெற்றிருப்பான். வாட் இஸ் திஸ் ஸ்டில் பிசினஸ்? நல்ல உரைக்கிற மாதிரி உரைக்க கேளுங்க. போலீஸோட விளையாடுறீங்களா? நாங்க ஒரு திட்டம் போட்டோம், அதுல நீங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க விளையாடுறதுக்கு நாங்க பொம்மைங்க இல்ல, பொறுப்புள்ள அதிகாரிங்க. ஆமா சார், வெரி சாரி. என்ன வெரி சாரி?
விளையாடுறதுக்கு அவங்க என்ன மாமனா மச்சானா? அறிவு கட்டவனே. அதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவனே. சரி சரி. நீங்க ஏன் இப்ப கேச போட்டு குழப்பறீங்க? யூ ஷட் அப். இன்ஸ்பெக்டர் சார், வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. பையனை மன்னிச்சு விட்டுருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். முக்கியமான தடயத்தை உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன் சார். என்னது? பட்டம். பட்டம் மூலமா வக்கீல் மகளுக்கு செய்தி அனுப்புறான் சார். யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டேன். வீடு யாருக்கு? எங்களுக்குள் தகராறு. வெட்டு 1 துண்டு 2. விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும். கொடைக்கானல் வரவும். ரைட், நீங்க போலாம். இதுக்கு என்ன சமாதானம் சொல்றீங்க மிஸ்டர்? பட்டத்துல எழுதுனதா? எங்களை அப்பா வீட்டை விட்டு வெளியே போய் சொன்னாரு. வீடு யாருது, அதனால வீடு யாருக்குன்னு பட்டத்துல எழுதுறோம். இல்ல, சொத்து விஷயமா உண்மையாவே உங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த வீடு யாருக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயோ, அது வேற இது வேற சார். உயில் விஷயமா ஏற்கனவே வீட்டுல பேச்சு நடந்திருக்கணும். ஏன்னா உங்க தாயாரே அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு மோட்டிவ் இருக்கு, கொலைக்கு தகுந்த காரணம் இருக்கு. நீங்க 2 பேரும் தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இன்ஸ்பெக்டர், இதை நான் மேல விசாரிச்சாகணும். சார், விளையாட்டை சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க விளையாடாதீங்க. நீங்க கொடைக்கானல் போய் பாருங்க, தங்கமுத்து அங்க இருப்பான். ஆல்ரைட், அங்கேயே போய் பாக்குறேன். ஆனா நீங்களும் என் கூட வந்தாகணும். இன்ஸ்பெக்டர், அவர் மட்டும் வந்தா போதும். பரப்படுங்க. வரக்கூடாதுமா? ஒண்ணும் இல்லப்பா, நான் தங்கமுத்தை கூட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், கர்வம் கர்வம் கர்வம். என்ன மிஸ்டர் ஜானகிராமன், கதவியா போட்டிருக்கு? அதானே தங்கமுத்து இருக்காரு, சும்மாவே இருக்க மாட்டாங்க. கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வராம போயிடும். இதையும் நம்பி என்ன இங்கே உட்கார்ந்து சொல்லுங்களா? ஆல்ரைட், கூட்ட விடப்பா. ஏன் வீடெல்லாம் அப்படி அலங்கோலமா கிடக்கு? ஒண்ணு இல்ல சார், எங்க அப்பா ஏமாத்துறதுக்காக நாங்க போட்ட திட்டத்துல அது ஒரு பகுதி. நோட் பண்ணிக்க. சார், சார், யார்பானி? நான் தான் இந்த பங்களா வாட்ச்மேனுங்க. வாட்ச்மேனா? ஆமா, நாங்க வரும்போது நான் வெளியே காணோமே. நான் இங்கதானுங்க இருந்தேன். இவங்க 2 பேரும் தான் ஊருக்கு போய் சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. கட்டாயப்படுத்துறாங்களா? ஆமா சார், நான் ஒரு நாள் லீவ் போதும்னு விடல. 4 நாள் இந்த பக்கம் தலை காட்டக்கூடாதுன்னு கண்டிப்பா வெளியே அனுப்பிட்டாங்க. தங்கமுத்துவ கொலை செய்யணுங்கிறதுக்காகவே வாட்ச்மேனை கட்டாயப்படுத்தி லீவ்ல அனுப்பியிருக்கீங்க. இல்ல சார், கழுத்தா இருக்காதியா? நானா இப்படி சின்ன ஜவான் அநியாயமா கொலை பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? இவங்க வேற எங்கெல்லாம் போவாங்க? ஏரி பக்கம் போவாங்க. ஏரி. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டா போட்டோகிராஃப்ஸ் இருக்கு. எஸ், கம்ப்ளீட். சார் சார் சார், ஏரியில போட்டுருவான்னு சும்மா சொன்னேன் சார். அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யல. அப்படியா? இந்த பக்கம் நீங்க வரவே இல்லையா? இது என்ன இடம்? ஏரி. ஐ எம் சாரி, எனக்கு தெரியாது. என்ன சார்? என்ன? யார் பண்ணே? நான் தாங்க படகுக்காரன். இவர் தெரியுமா உனக்கு? ஓ, தெரியும் சார். இவர் இன்னொருத்தர் வந்து தனியா போக படகு வேணுமே என்கிட்ட கேட்டு தரால் பண்ணாங்க சார். அன்னைக்கு ராத்திரி ஒரு படகு காணும் சார். என்னது, படா காணமா? ஆமா சார். அப்புறம் கிடைக்கவே இல்லையா? கிடைக்கவே இல்லை சார். இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். அப்படியா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? ஆமா சார். எத்தனை நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இங்க வந்தாங்க? ஒரு 4-5 நாள் இருக்கும் சார். ஏன் சார், உங்க கூட கேரத்தனமா ஒரு ஆள் வந்தாரே, அவர் எங்க சார்? யோ, அவன் என் தம்பியா? தம்பி எங்க சார்? தங்கமுத்து எங்க? எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இப்ப வாங்க தேடுவோம். வாங்க சார், வாங்க. ஐ அம் சோ சாரி மிஸ்டர் சிதம்பரம். இனிமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. கொடைக்கானல் போயிட்டு வந்ததுல உங்க மகன் ஜானகிராமன் தங்கமுத்துவ கொலை செய்திருக்கலாம்னு நினைக்க தோணுது. இல்ல சார், தங்கமுத்து சாகலே, தங்கமுத்து சாகலே, தங்கமுத்து சாகலே. 3 தடவை சொல்றியா? கோர்ட்ல சொல்ற மாதிரி. முட்டாள். அப்பா, அவன் தான் இல்லைன்னு சொல்றானே இன்ஸ்பெக்டர். சார், இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னே வச்சுப்போம். நடக்கல சார். ஆனா நடந்ததா ஒரு வழக்கு வந்தா நாங்க விசாரிக்கணும். அதுபடி விசாரணை செய்தோம். விசாரணையில எங்க சந்தேகம் வலுக்கதே தவிர கொஞ்சம் கூட குறையல. சந்தேகம் ஒரு தீராத நோய். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ப்ளீஸ்? உள்ள தட்டிவிட்டு சும்மா இருக்க சொன்னா எப்படி? நீ சும்மா இருக்கணும் தாண்டா உன்னை உள்ளே தள்ளி இருக்கிறாரு. மிஸ்டர் சிதம்பரம், இவர் கொலை செய்திருக்க கூடங்கிறதுக்கு நிறைய அத்தாட்சிகள் கிடைச்சிருக்கு. முதலாவது பட்டம். பட்டத்தை வச்சு பேசாதீங்க சார், சட்டத்தை வச்சு பேசுங்க. அப்புறம் பங்களா காவல்காரன் சாட்சியம். அந்த தூங்கு மூச்சு வேலைக்காரன் என்ன தூக்குக்கே அனுப்ப பாக்குறான் சார். படகுக்காரன் சாட்சியம். என் தலையெழுத்து, என் தலையெழுத்து. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்கமுத்து திரும்பி வராம நாங்க எதுவுமே செய்யறதுக்கு இல்ல. சார் 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 சார், தங்கமுத்து எங்கேயோ தலைமறைவா இருந்துட்டு விளையாடுறான் சார். என்ன விட்டுடுங்க சார். கொஞ்சம் சும்மாரா சும்மாரா. இன்ஸ்பெக்டர் சார், அப்போ தங்கமுத்து கிடைக்கிற வரையில நிரபராதி ஜெயிலே இருக்க வேண்டியதானே? நிரபராதியை நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை.
நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த தங்கமுத்துவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்கன்னா உடனே இவரை அழைச்சிட்டு போயிடலாம். சார், என் பசங்க ரெண்டு அறிவு களஞ்சியங்கள். இவன் சட்டத்தோட விளையாடுறான், அவன் இவன் உயிரோட விளையாடுறான். ஏய் ராஜா பையல, அனுபவிடா அனுபவி, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சத்தியமா சொல்றேன், நான் அவனை ஒண்ணுமே செய்யலப்பா. அப்படின்னா தங்கமுத்து எங்கடா இப்போ? தைரியமா தங்கமுத்து எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு தொலைக்கிறேன். என்ன விட்டு பாருங்களேப்பா. ஒண்ணு செய்யட்டுமா? என்னப்பா? நானும் உள்ள வந்துடட்டுமா? அறிவு கெட்டவரே, சும்மா இல்ல. 1 2 3 4 5 உங்களை இந்த நிலையில பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்ணாத, சந்தோஷப்படு. இருந்து முத ஒருத்திய லவ் பண்ணேன். நான் லவ் பண்ண பொண்ணு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இருந்திருந்து எந்த நேரத்துல ஒன்ன போய் என் குடும்ப வக்கீலாருன்னு சொன்னோ தெரியல, உடனே என் குடும்பத்துல ஒரு கிரிமினல் கேஸா வரும். நல்ல பயங்கரமான ராசி அப்பா உனக்கு. நான் ஊர்ல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இப்பதான் ஊருக்கு வந்துட்டு இல்ல, மேல நடக்க வேண்டியது கவனி. நீ பிள்ளைய வளர்த்த லட்சணம் அப்படி. விளையாட்டா சொல்ற விஷயம் எது, தினையா சொல்ற விஷயம் எது அவனுக்கு தெரிய வேண்டாமா? நான் வளர்த்த லட்சணம் கிடக்கட்டும், உன் பொண்ண போய் காதலிச்சாம்பாரு அந்த முட்டா பைய உள்ள. அதனால வந்த வெனப்பாது. காதலிச்சா என்ன, அதுக்காக கொலை செஞ்சேன்னு ஒரு பொண்ணுகிட்டவே போய் சொல்றதா? மனைவியா வரப்போறவதானேன்னு மாதிரிக்கு ஒண்ணு சொன்னா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஆமா, ஜெயில்ல என் புள்ள அவசப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எங்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருங்க. ஏமா, அவன் தான் தெரியாதனமா ஒரு விஷயத்த சொல்லிட்டா அந்த ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சு அவன் குடியே கெடுக்கலாமா? என்ன மன்னிச்சிடுங்க, எப்படியாச்சும் அவரை காப்பாத்துங்க. இந்த பாருங்க, முதல்ல தங்கமுத்து எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க ஸ்டெப் எடுங்க. இரு, முதல்ல உன்னை உள்ள தள்ளுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன். ஏயா, அவன் சொல்லித்தான் அவனுக்கு பயன் கிடைக்கணுமா? ஏன் இப்படி செய்யறான்? ஒருவேளை என் சொத்துல பங்கு கிடைக்காதுன்னு நினைச்சு தலைமறைவா இருந்து தகராறு பண்றானா? இப்படி செய்தா என்ன? பத்திரிகையில அப்பா மகனே தங்கமுத்து எங்க இருந்தாலும் உடனே வந்து சேரு, என் சொத்துல சரி பாதியை எழுதி வச்சு தொலைக்கிறேன்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டா என்ன? பாயிண்ட். போட்டோவும் போட்டுடுவோம். அவன் போட்டோ என்ன உன் போட்டோவா? ஒருவேளை அந்த விளம்பரம் தங்கமுத்து கண்ணுல படாம போச்சுன்னா பெரிய சினிமா விளம்பரம் மாதிரி கொடுத்துருவோம். நிச்சயமா அவன் கண்ணில இருந்து தப்பாது. அதுவும் பத்தாதுன்னா படத்தில் கண்ட நபரை கீழ்கண்ட விலாசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 சன்மானமாக வழங்கப்படும்னு இன்னொரு விளம்பரத்தையும் கொடுத்து தொலைப்போம். அவனா வரலனாலும் 10,000 ரூபாய் பணத்துக்காக பார்க்கிற வேற எவனாவது பையனை பிடிச்சு கொண்டு வந்து விட்டுற மாட்டானா? பாயிண்ட். பாயிண்ட். கோழிக்க வாரிகளா
குளிக்க வாரிகளா முச்சையடக்க வாரிகளா சிப்பி எடுப்பாமா மாமா மாமா அம்மனுக்கும் சொந்தமில்லையோ சிப்பி எடுப்பாமா மாமா மாமா அம்மனுக்கும் சொந்தமில்லையோ முத்து குளிக்க வாரிகளா மனசு எம்பிட்டு எங்கிட்ட தான் சொல்லுடி அம்மா ஏழா முத்தம்மா உன் மனசு எம்பிட்டு எங்கிட்ட தான் சொல்லுடி அம்மா நாடு இல்ல முத்தெடுக்க நம்மளை நீ கூப்பிட்டதென்னடி அம்மா நாடு இல்ல முத்தெடுக்க நம்மளை நீ கூப்பிட்டதென்னடி அம்மா முத்து கொடுக்க வாரியடா கத்து கொடுக்க வாரியடா சங்கு வரி போமா ஏடா ஏடா அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ முத்து கொடுக்க வாரியடா காத்தவராயனை ஆரியம்மாளா காதலிச்சம்மாறியில்ல காத்தவராயனை ஆரியம்மாளா காதலிச்சம்மாறியில ஜிங்கி நாக்கடி பாத்தீர்களே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க ஜிங்கி நாக்கடி பாத்தீர்களே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க முத்து கொடுக்க வாரியடா கத்து கொடுக்க வாரியடா முத்து குளிக்க வாரியடா முச்சையடக்க வாரியடா அட ஏம்ல ஒரே தடியா பதறி போய் கையெடுக்க உங்க ரெண்டு பேர் கையும் ஒன்னா சேர்க்கத்தானே போறேன் எனக்கு என்ன முத்தமாதான் அந்த ஆணைக்கு வைக்கப்படுதாப்பா ஏவில்ல முத்தமா ஏன் ரெண்டு நாள் அந்த பக்கமே காங்கல சொல்லு கேட்காங்கல்ல ஒண்ணுமில்ல ஐட்ட களை எடுக்க போயிருந்தேன் நாட்டு வேலையெல்லாம் நிக்குதுல்ல களை எடுத்துச்சே பார்த்தோம்ல ஆமா ஆமா அதை பாக்கணும்ல காடு வளர்ந்தாத்தானே கால் வைத்து கஞ்சாச்சு குடிக்க முடியும் கால் வைத்து கஞ்சிலே முத்தமா இத்தான் இருக்கு முழுவதும் கிடைச்சா எப்படி ஆச்சே தமாசு பண்றீங்களா தமாசு பெரிய நாகேசு என்ன ஏவரா அந்த குரங்க பையனோட சேர்க்க என்ன உன் கழுத்துல மூணு முடிச்சு விடட்டும் அப்புறமா மூஞ்சில அடிக்கலாம் முடிச்சு விடணும்னு இதெல்லாம் அதுகிட்ட நான் வாங்குறேன் டக்குனு தண்ணி போத்த இடிப்பீங்களோ ஏன் இடிச்சானா என்ன என்ன ஆயிட்டா விரட்டுதீங்களோ பரவாயில்ல போவே ஆயிட்டா அங்கிட்டு போங்க அங்கிட்டு குட் ஆஃப்டர்நூன் இன்ஸ்பெக்டர். குட் ஆஃப்டர்நூன். வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், பையனை ஜாமீன்ல கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம்.
அப்படியா? ஆமா சார், இங்க ஒரு கட்டிலும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. சீக்கிரம் சார், சீக்கிரம். கொடைக்கானல் ஏரியில பணம் கிடைச்சு போச்சான். இப்பதான் தகவல் வந்திருக்கு. மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் வரதராஜன், என்ன சார் இது? சார், உங்களை தான். பணம் கிடைச்சு. ஐயோ ஐயோ, அணுகுண்ட போட்டிருக்கீங்களே சார். என்னங்க ராஜாபடி, ராஜா, இனிமே என்னங்க செய்யுது? சண்டாள பையன் வெளியே நடிறான்னா தண்ணிக்குள்ள போய் பணமா வேற நடிக்கிறானே. டேய் தங்கமுத்து, இது உனக்கே நல்லா இருக்காடா. அப்புறம் கோர்ட்டு, விசாரணை, தீர்ப்பு, தூக்கு. நடு கடல்ல ஆச்சு. யார் நீ? நான் தான் மாணிக்கவிழா. மாணிக்கன்னா யாருப்பா? தூத்துக்குடி துறைமுகத்துல மூட்டை தூக்கி களைச்சு போய் அங்கனையே உறங்கிட்டாப்புல. இப்ப எப்படி நான் ஆத்தாள பாக்கணும்? அதுக்காக கப்பலே திருப்பணுங்கிறியா? திருப்புவீளா? இங்க என்ன போலீஸ் அன்னைக்கு? கப்பல் மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி திரும்பி போகும்போது அதுலயே போலாம். போ. தொப்பி போட்டவன் பொய் சொல்ல மாட்டீங்களே. அந்த பக்கம் போய் உட்காருமே. என்ன உறங்கினவங்கிட்ட வந்து இப்படி கோச்சுக்கிறீங்க? நான் எப்படி போக ஆத்தாள பாக்கணும்? ஆத்தா கேட்காதோ? மாணிக்கா, மாணிக்கா, மாணிக்கத்தை பாத்தீங்களா? காங்கலையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீ பாத்தியா ஐயா? யாரு? மாணிக்கங்க. இல்லையே. ஐயோ மாணிக்கம், மாணிக்கம், நான் எங்கன தேடுறேன்? மாணிக்கம், தேல தேல. ஐயோ மாணிக்கம். பறந்த காலில் வந்துட்டு பாத்தியா? என் மகனை யாரு படம் முடிச்சாங்க? ஐயோ, என்ன இது கோலாது? அழகா இருந்தா குடிக்க வெட்டிவிட்டு அசிங்கமா இருக்கானே. என் மகனுக்கு என்ன ஆச்சு? படியிலே படுத்து சொல்லு. மாமா அங்கிட்டு நானே எங்கிட்ட போய் கேட்கிறீங்களே? தாடு கொடுத்தவங்களதான் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டேன். என்ன எழுதியிருக்காங்களா? தங்கமுத்து, நீ எங்கட இருந்தாலும் வந்துரு, என் சொத்துல பாதிய உனக்கே தாரு அப்படின்னு மருதக்காரவங்க யாரோ எழுதியிருக்காங்களா? தங்கமுத்தா? ஆமா, அப்படித்தான் போட்டுட்டாங்களா? என் பிள்ளை என்னது அக்கிரமா? என் பிள்ளை தாடைய மாத்தி பேரை மாத்தி எவ்வளவு தான் பிள்ளைன்னு போட்டிருக்கானே. என்ன ஆயி போச்சு? எதுக்காக அப்படி அழுறியா? நான் பெற்றது விசிறிவான மாதிரி ரெண்டே ரெண்டு, அந்த ரெண்டு என் கையில இல்லாம போயிருச்சு. ஆக்கங்க தப்புல எதுக்கு அப்படி பேசுறிய? இந்த சாவுலதான் நாசம் போட்டுருக்காங்கல்ல, மருதுக்கு போனா எல்லாம் புரியுது. புரியுதா? போகலாம். யாரு என் கூட ஏறு பிள்ளை. நீ அங்கன எங்கன போயிடாத, என்ன விட்டுட்டு. நான் எங்கிட்டு போறேன்? புறப்படுங்க மருதுக்கு. போகலாம் போகலாம். இது என்ன பட்டுனா கிழக்கும் தெரியல மேற்கும் தெரியல. சாயங்காலம் கப்பல் கண்டிப்பா திரும்பி போகுங்களா? கப்பல் கிளம்புறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் எனக்கு எப்படி பொழுது போகும்? நீ மெட்ராஸ் பார்த்தது இல்லையே? எங்க? இந்தா இதை வச்சுக்க. சீக்கிரம் சுத்தி பார்த்துட்டு கப்பல் கிளம்புறதுக்குள்ள வந்து சேரு. போ. ரொம்ப நேரம் உறங்கி அலுப்பு ஜாஸ்தியா இருக்கு. மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். அடி ஆத்தாடி.
யாரும் இல்லை இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை மெதுவா போறவுக யாரும் இல்லை இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணல்லே ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணல்லே அநியாயம் ஆத்தாடியோ மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் கட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி இருக்காக வீட்டை கட்டி இருந்தாலும் சில ரோட்டு மேலே படுக்காக பட்டணத்து தெருக்களிலே ஆளு நிக்க ஒரு நிழல் இல்லையே வெட்ட வெளி நிலம் இல்லையே நெல்லு கொட்ட ஒரு இடம் இல்லையே அடிசக்கே வைக்கலாலே கண்ணு குட்டி மாடு எப்ப போட்டுது கக்கத்திலே தூக்கி வச்சா கத்தலையே என்னது வைக்கலாலே கண்ணு குட்டி மாடு எப்ப போட்டுது கக்கத்திலே தூக்கி வச்சா கத்தலையே என்னது ரொக்கத்துக்கு மதிப்பில்லையே இங்கு வெக்கத்துக்கு விலை இல்லையே மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் கெட்டு போனதுக்கு 3 மாறுகட்டு அடையாளம் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராசு நாகரிகம் அடையாளம் தேராட்டம் காரினிலே ரொம்ப திமிரோடு போறவரே எங்க ஏரோட்டம் நின்னு போனா உங்க காரோட்டம் என்னவாகும் காத்து வாங்க பேச்சு பக்கம் காத்து நிற்கும் கூட்டமே நேற்று வாங்கி போன காத்து என்ன ஆச்சு வீட்டுலே காத்து வாங்க பேச்சு பக்கம் காத்து நிற்கும் கூட்டமே நேற்று வாங்கி போன காத்து என்ன ஆச்சு வீட்டுலே கெட்டு போன புள்ளிகளா வாழ பட்டணத்தில் வந்தீங்களா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெதுவா போறவுக யாரும் இல்லை இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணல்லே ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணல்லே அநியாயம் ஆத்தாடியோ மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அடி ஆத்தாடியே அண்ணாச்சி சினிமா படம் பிடிக்கிறத பாக்கணும் எங்க இருக்கு வெளிநாட்டுக்கு வெளியூரா ஏன் ஆத்தா தெரியுதே நாட்டுப்புறம் பண்ணு ஆர்வா என்னது படம் பிடிக்கிறது தானே பாக்கணும் எத்தனை திருப்பு சொல்லுவாங்க எங்க கூட வா எல்லாம் சுத்தி காட்டுறோம் காட்டுவீங்களா வாரே விளம்பரத்திற்கு ஆள் மாதிரி இல்ல குடிமையை வெட்டிட்டா அவனேதான் குடுமையை வெட்டி மதுரையில கொண்டு போய் நிறுத்தினா கையில 10,000 ஆளு 5,000 என்ன படம் முடிக்கிறவங்க அங்கதான் இருக்காங்களா இங்க இல்ல படம் முடிக்கிற இடத்துக்கு கூட்டி போவீங்களா என்ன கவுக்குறீங்க அங்க போறதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் வேலை இருக்கு என்ன வேலை இருக்கு. ஆச்சி என்ன வருக்கு டைம் சேர்க்க வெட்டுறீங்க
குடுமி இருந்தா படம் பிடிக்கிற இடத்துல விட மாட்டாங்களே. அதானா உங்க தொழிலே? இதானா? பரம்பரையா இல்ல, பஞ்சத்துக்காக வேண்டி. அதுக்கு என்னத்தான் பாத்தீங்களா? வாய திறக்காம இருந்த உன்னை மாப்பிள மாதிரி சிங்காரிச்சு ஊரெல்லாம் சுத்தி காட்டுவோம். வாய திறந்தா குடுமியை வெட்ட மாட்டோம், கழுத்து வெட்டி விடுவோம். ஆத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்லு போடுவீங்களா? போடுவோம். 2 பேர் சேர்ந்து சேர்க்க வெட்டதா இப்பதான் பாக்கு. கண்ணாடி காய்ப்பீங்களா? ஆத்தி கரைவேட்டி அவுட்ட புதுசு. ஏண்டா ஏண்டா அழுவுற? அம்புட்டு குறைச்சு விட்டீங்க. எங்க ஆத்தா பார்த்தா எழுதுவாங்களே. வைத்தியர் வந்து பாத்துட்டு போறாரே தவிர பிள்ளைக்கு 3 கண்ணு 3 போலதான் இருக்கு. 4 நாள் ஆச்சு, இன்னும் கண்ணு முழிச்சே பாக்கலையே. இப்பதான் கண்ணு முழிக்குது. என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயா பெரியவரே, என்னங்க இதெல்லாம்? என்னப்பா ஏன் இப்படி முழிக்கிற? ஐயா மயக்கம் தெரிஞ்ச உடனே வழக்கமா எல்லாரும் கேட்கிற கேள்வியா இருந்தாலும் நானும் அதையே தான் கேட்டு தீர வேண்டியதா இருக்குது. நான் எங்க இருக்கிறேன்? சொல்லி வச்ச மாதிரி சுத்தி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? நாங்க எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க. 4 நாளைக்கு முன்னால நீ ஏரிக்கரையாண்ட பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தப்பா. நாங்க தான் உன்னை தூக்கிட்டு வந்தோம். எப்படா கண்ணை திறப்பேன்னு ஆயிடுச்சு. இப்ப நீ கண்ணை திறந்ததும் ஏண்டா திறந்தேன் ஆகி போச்சா? இல்லப்பா, நீ ஏரிக்கரையில கிடந்ததை பார்த்தப்போ குழப்பியான ஆயிடுச்சு. ஏரிக்கரை ஏரிக்கரை இப்பதான் எனக்கு கவனத்துக்கு வருது. ஐயா ஐயா, என் சொந்த ஊர் மதுரை. நானு ஸ்ரீமான் சிதம்பரத்துடைய மக தங்கமுத்து தெரியாதனமா ஒரு கொள்ள கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன். அவங்க என்ன கொன்னு ஏரியில தூக்கி போடுறதா திட்டம் போட்டு கூட்டிட்டு போனாங்க. செத்த பிறகு என்னடா சந்தோஷம்? சிரிப்பா பாரு. முழுக போறவன் கையில எதுக்கு கடிகாரம்? ஆமாமா, டைம் பார்த்துக்கிட்டே முழுக போறான். கலெக்ட் கழுதைய சொல்றது நானும், நீ எடுத்து கட்டிட்டா என்னடா அர்த்தம்? குர்ரா பேர்ல யாரு கட்டிக்கிட்டா என்னடா சோமாரி? அட பேமாரி, அப்ப என்கிட்டே இருக்கட்டும்டா. குர்ரா நீ கட்டிக்குவே, நான் தானே டைம் பார்த்து சொல்லணும். பெருசா டைம் பார்த்து சொல்றவரு ஆளை பாரு. போடா குர்ரா 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 விடுறா குர்ரா. ஏயா தலைமாட்டில் உட்காந்துட்டு நொய்யு பேசிக்கிட்டே கொஞ்சம் நிம்மதியா விடுங்க ஐயா. பணம் பேசுது அறகுறையா பொண்ணா? பணம் பேச மட்டுமா செய்யும்? எகிரி கூச்சி ஓடிடும். எங்க? இங்க. வீட்டு கட்டம் போட மாட்டேன். முடிச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேரும் என்னமோ வித்தையை காமிச்சு தாயத்து விக்கிற மாதிரி என்ன படுக்க போட்டு போத்தி விட்டுருக்கீங்க. ஐயா, நான் உடனடியா மதுரைக்கு போயாகணும். இப்ப வா, இன்னும் 2 நாள் தங்கி உடம்ப பாத்துக்கிட்டு அப்புறமா பாப்பா. ஏமா தங்கி போறதுக்கு இது என்ன டிராவலர்ஸ் பங்களாவா? நான் உடனே போயாகணும். அம்மா, என்ன பெற்றது ஒரு தாய், வளர்த்தது ஒரு தாய், என்ன காப்பாத்துறீங்களே நீங்க ஒரு தாய். ஆக மொத்தம் உங்க 3 தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த தடவை நான் கொடைக்கானலுக்கு வந்தா அடிச்சு போட்டுருவானுங்க, இல்லைன்னா உங்களை நான் வந்து பாப்பேன். இந்தாப்பா அவன் உடுப்பு. ஒரு டீ போடப்பா. என்னப்பா அப்படி பாக்குற? அதோ அந்த பையனை பாருங்க, இந்த படத்தை பாருங்க.
இந்த படத்துல இருக்கிறவன் தான் அந்த பையன். ஆமா, அவனை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தினான். கையில 10,000. நம்ம கோயிலும் கும்பாபிஷேகம். தம்பி, நீ யாருப்பா? யாருக்கு யாரா தம்பி? நான் ஜானகிராமன் தம்பி. எங்க போற தம்பி? இவன் எனக்கு ஒரு அண்ணனா? நான் மதுரைக்கு போறேன். மதுரைக்கு நீயா போக கூடாது தம்பி. நாங்க ஒட்டி உன்னை வீட்டுல விட்டுறோம். வா தம்பி. வேணாம்ப்பா, எங்களுக்கு வழி தெரியும். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த எங்களுக்கு ஒரு வழி வேணுமே. அதுக்கு உன்னை கொண்டு வீட்டுல சேர்த்தா பணம் 10,000 எங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தயவு பண்ணு தம்பி. மூஞ்சி முகரையும் மாறு. ஏயா, உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணணுமா? எனக்கு போக தெரியும். போயா. டேய், உன்னை போக விட்டா தானே 2 அரை அரைஞ்சா மயக்கம் போட்டு நீ கீழே விடுவ. உன்னை தூக்கி கொண்டு வீட்டுல போட்டுட்டு பணம் 10,000 வாங்கிட்டு நாங்க வருவோம். யோ, இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு முடிச்சிருக்கிறேன். மறுபடியும் மயக்கமா? போடா. என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? பணம் 10,000டா. உறப்பட உதவிக்கு பாப்பா. சமயத்துல வந்து காப்பாற்றுறதுக்கு நன்றி ஐயா. மறுபடியும் நீயவா? சும்மா காப்பாத்தலடா. என் ரகசியத்தை தெரிஞ்சவன் நீ. உன்னை விடவே மாட்டேன். மரியாதை என் பின்னாலேயே. எப்படி வர்ற நீங்க மாதிரி பேண்ட கட்டி விட்டாருங்க. பேசி தர்றேன். இதை கட்டிக்க, அதை கலட்டி எறி. ஓ, வரதராஜன், 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 இங்கதான் இருக்கேன். எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கிறியா? என்ன ஏதாவது பாயிண்ட் கிடைச்சதா? அதைத்தானே தேடிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா பாயிண்ட் தேடுற மாதிரி இல்ல, ஏதோ பெருச்சாலி தேடுற மாதிரி இருக்குது. கரெக்ட், பெருச்சாலி மாதிரி பெரிய பாயிண்டா தான் தேடிட்டு இருக்கேன். என்னம்மா, உங்க அப்பா இந்த கேஸாவது ஜெயிச்சு கொடுப்பானா? அப்பா 24 மணி நேரம் புஸ்தகம் கையுமா தான் இருக்காரு. புஸ்தகம் கையில எங்க இருக்கு? எல்லாம் கீழே கிடக்கு. ஏப்பா, இந்த ஒரு கேஸ வச்சு வக்கீல் தொழிலுக்கே இப்பதான் படிக்கிறியா? கிடைச்சு போச்சு, கிடைச்சு போச்சு. என்ன பாயிண்ட்? என்ன பாயிண்ட்? என் பெண்ணுடைய ஜாதகம் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்துல வச்சிருக்கேன். கர்ம கர்மம். நான் தான் உன் பொண்ணை என் பையனுக்கு ஜாதகமே இல்லாம கட்டிக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல. முதல்ல மாப்பிளைய வெளியே கொண்டு வா. உன் பையனை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ பாயிண்ட் தேடுறதுக்குள்ள என் மகனுக்கு தீர்ப்பே சொல்லிடுவாங்க. தீர்ப்பு சொல்லிடுவாங்களா? ஏமா இப்பவே அழுற? தீர்ப்பு சொல்லட்டும், அப்புறம் 3 பேருமா சேர்ந்து அழுவோம். என்ன சொல்லணும்? சிவில் லாயர்ட்ட கொண்டு போய் கிரிமினல் கேஸ் கொடுத்தா பாரு, என் புத்திய ஜோட்டால் அடிக்கணும். பாயிண்ட் இருந்தா போன் பண்ணப்பா. சிவில் லாயரா? நான் யாருங்கிறத நீ பார்க்க போறேன். அவங்க வீட்டுக்கு எப்படி புள்ள போறது? டவுன் பஸ்ல தான். ஐத்தே, நான் போய் என்ன மாதிரி பலகாரம் வாங்கியாரு, சாப்பிட்டு போட்டு அப்புறமா போகலாம். இங்கனே இருங்க, எங்கிட்டு போயிடாதீங்க. சரி புள்ள. ஐத்தே, ஐத்தே, என்ன புள்ளது? பலகாரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பஸ் கூப்பிடுற. ஐத்தே, பஸ் புறப்பட போகுதுல்ல, தரசா வாழைகள இத வந்துட்டோம் புள்ள. இந்த பஸ் தானா? இத வரோம் புள்ள. முத்தம்மா, பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கியா? முத்தம்மா, முத்தம்மா, முத்தம்மா. ஐத்தியா ஐத்தன் கூப்பிட்டு எங்கட உள்ள இருக்க? எங்க ஐத்தியா எல்லாம் கூப்பிட்டேன். உங்க ஐத்தியா உள்ள போமா. முத்தம்மா, முத்தம்மா, எவ்வளவு